நான் தான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா NNW கராஜ்ல இருக்கோம். எதுக்கு அப்படி பாத்தீங்க, என்னோட இன்டர்செப்டரை 865cc கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வண்டி ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ வந்து போர் மாட்டிக்கிட்டாங்க, 90mm பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஷார்ட் காணிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியில மாட்டக்கூடிய அப்பர் ஹெட் இதுதான். இது வந்துட்டு பிக் வால்ஸ் வித் உங்களுக்கு ஹை லிஃப்ட் கேம் இதெல்லாம் வந்து ஒரே ஷார்ட்ல வர்றது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டேஜ் 3 போடுறாங்க. அண்ட் இதுதான் நீங்க ஒரு போர் முழுசா பூஸ் வாங்கினீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு 865ஓட பிஸ்டன் ஹெட்டரு. ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து 650ஓட போரு. இந்த ஸ்லீவுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிக் போர் கிட் பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு பெரிய வயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பெரிய இன்டேக் இருக்குன்னு, இன்டேக் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுக்கு வயர் நிறையாது. அதே மாதிரி தான் when you have a big bore kit you need a bigger breathing. ஸோ அதுக்காகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து பெரிய வால் கேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் அண்ட் ஃபியூல் போகிறதுக்கு உங்களுக்கு பெரிய வால்வ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸாஸ்டோட அவுட்லெட். எவ்வளோ தூரம் பிக் அந்த பிஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே உங்களுக்கு பவர், ஃபியூல் எல்லாம் ஏர் எல்லாமே உள்ள போய் அந்த கம்பஷன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு ப்ரீத்திங்க்கு கெப்பாசிட்டிக்கு ஒரு பெரிய மவுத் உள்ள ஒரு பிக் வால்வ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பிக் வால்வு ஹை ஆர்பிஎம்ஸ்ல டக்குன்னு க்ளோஸ் ஆகிறதுக்கு, ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹை டென்ஷன் ஸ்ப்ரிங்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டென்ஷன் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஹையர் ஆர்பிஎம்லையும் இது வந்து இங்கே டச் ஆகாது. இது வந்து என்னோட 650ஓட பிஸ்டன் ஹெட். ஸோ இந்த பிஸ்டன்ல பார்த்தீங்கன்னா இது இப்போ கார்பன் டெபாசிட் இருக்கு, பிளாக்ல இருக்கு. இது வந்து என்னோட 865ஓட பிஸ்டன் ஹெட். ஸோ இதில் கொஞ்சம் க்ரூஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த க்ரூஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வால்வ் இங்கே வந்து டைரெக்டாக இது பொதுவாகவே ஃப்ளாட்டாக இருக்கும் நிறைய இதில். இப்போ நீங்கள் அதர் பிராண்ட்ஸு இதில் பார்க்கும்போது கூட இதில் ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் வந்து இந்த க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹை பவர் இது பண்ணுறதுக்கும். ஸோ ஹையர் ஆர்பிஎம்ல வால்வ்ஸ் இதில் டச் ஆகி அண்ட் ஹை டார்க் இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் பிஸ்டனில் இது வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் மெட்டல் பிஸ்டன். ஸோ இது வந்து ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வண்டி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அண்ட் இங்கே வால்வ் அப்பர் ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்கெட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த பேப்பர் இது வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சச்சமே டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால இவங்க காப்பர் கேஸ்கெட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை டெம்பரேச்சர்லனாலும் இது ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஹை லிஃப்ட் கேம். இந்த கேம் எப்படி இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இதில் வந்து வால் கேட்ஸ் வரும். ஸோ இது உங்களுக்கு ரோல் ஆக உங்களுக்கு வந்துட்டு இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட டியூரேஷன், எவ்வளோ நேரம் அது ஓப்பனாக இருக்கணும், எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுங்கிறதுக்குள்ள ஹைட். அண்ட் இந்த மொத்த பீஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து ஜாயின் பண்ணதில்லை. இது மொத்தமாகவே ஒரு ராட், ஒரு கம்ப்ளீட் ஒரு மெட்டல் பீஸை அதை பக்காவாக லேத் பண்ணி பக்காவாக ஃபைன் டியூனாக ஒரு ப்ராடக்டாக ஜென்யூனாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு இந்த கேம் கியர் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பை ஸ்டாக்கே வந்து உங்களுக்கு இன்டர்செப்டரில் அட்ஜஸ்டபிள் டைமிங் கேம் கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட டைமிங் செட் பண்ணிக்கலாம், விச் இஸ் லைக் ரியலி குட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்குது. நம்ம வண்டியில் போடுறது ஸ்டேஜ் 3. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முடிகிற கண்டிஷனில் வந்து இன்னும் இதை கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி ஃபியூல் ஆயில் பண்ணி ஃபியூலிங் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணிவிட்டு 865க்குன்னு ரீமேப் பண்ண ஈஸி இருக்குது. அந்த ஈஸி போட்டுட்டு அதை ரோட்டில் ஓட்டும் போது அந்த நினைப்பை யோசிக்கும் போது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறேன். அண்ட் கொஞ்சம் க்ளோஸராக வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிஸ்டன்ஸ் இருக்குது. இது ஏன் இப்படி கவர் பண்ணிக்கிறேன்னா டஸ்ட், ஃபைன் டியூன் பார்ட்டிகல்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான். இதில் நமக்கு இந்த பிஸ்டன் 90mm இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதான் நம்ம டைமிங் செயின், இங்கே தான் வந்து எல்லாமே இதாகும். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஹெட்டர் பிஸ்டன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த அப்பர் ஹெட் அந்த வால்வ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பீஸா வரப்போகுது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா ஸ்டேஜ் 3 ஃபுல்லி ப்ளோன், ஒன் அண்ட் ஒன்லி இன் இந்தியா பை NMW. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப 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 இதுவாக இருக்கு. ஸோ இந்த இது என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி பண்ணுமா, நான் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். நான் தான் உங்க ஊசி. ஸ்டே டியூன். சியர்ஸ். சீ நடந்து. அண்ட் மறக்காம நம்ம ட்ரைஸ்போக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சியர்ஸ் அண்ட் ரைட் சேஃப்.